சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஸோ வழக்கம் போல் நம்ம டீ கடை சேனல் இன்றைக்கி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு ஆசிரமமாக தான் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உலக வீடற்ற தினம். ஸோ அதனால் அவங்க எல்லாமே அசம்பிள் பண்ணி கேமு பாட்டு அவங்கவுங்கள டேலண்ட்டை வெளிக்காட்டுறாங்க. டீ கடை டீமை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் யுகேஷ் லியாலாம் போகிறோம். வாங்க. மூன்று காப்பகங்கள் செயல்பட்டு இருக்குது. இந்த 53 காப்பகங்களும் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுத்து அவங்கள ஒரு 6 மாத காலங்களுக்குள்ள மறுவாழ்வு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக செயல்பட்டு இருக்கு. இது ஹோம் இல்லை, அங்கேயே தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு முழுக்க அங்கேயே வச்சுக்கக்கூடிய ஒரு இடம் இல்லை. அவங்களுக்கு மறுவாழ்வு நடவடிக்கை அங்கே எடுக்கப்படுது. அந்த அடிப்படையில் தான் எல்லா மாநகரங்கள்லேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணுங்கிற பேரில் உலக வீடற்றோர் தினம் எல்லா சிட்டியிலையும் கொண்டாடுறாங்க. நம்ம பெருநகர சென்னை மாநகராட்சியில் அக்டோபர் 10 பயங்கரமாக கொண்டாடுவோம். அக்டோபர் 10க்காக இந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக தெற்கு மண்டலங்கள் சார்பாக 8 ஹோமில் உள்ளவங்க வந்திருக்காங்க. 8 ஹோமில் உள்ளவங்களும் சேர்ந்து இன்றைக்கி அவங்களுடைய நடன போட்டி, அதே மாதிரி நிறைய விளையாட்டு போட்டிகள், பாட்டி தாத்தா அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணுறது, எல்லோரும் அவங்கவுங்க முகத்தை பார்க்குறது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாங்கள் இங்கே ஏற்படுத்தியிருக்கோம். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம ஏஹெச்எம்எம் இப்போ தெற்கு மண்டலங்களுடைய கூடுதல் மாநகர நல அலுவலராக இருக்காங்க. நம்ம சுகன்யா மேம் வரது வரைக்கும் காப்பகங்கள் சார்பாகவும் ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாகவும் தொழில்நுட்பம் சார்பாக வரவேற்பு தெரிவித்து போகிறேன். அப்புறமா செலினா மேம் வந்திருக்காங்க. மேமுக்கு எல்லாரும் சேர்ந்து கிளாப் பண்ணலாமா? வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு நானும் அதுக்கு ஒத்துழைக்கிறேன். நானும் வீட்டில் இந்த சாலையோரத்தில் இருக்க மாட்டேன், நல்ல ஒரு நிலைக்கு ஆகி சீக்கிரம் நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக இந்த கலர் உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணி அதில் கையை முக்கிட்டு அந்த உலக வீடற்றோர் தினம் ஒரு இது போட்டிருப்பாங்க. அதில் உங்கள் கையை பதிவு பண்ணிடலாமா? இன்றைக்கி உலக அந்த ஷெல்டர்ஸ் டே, அதாவது வீடற்றோர் தினத்தை கார்ப்பரேஷன் சார்பாக நம்ம கொண்டாடுறோம். இதில் நல்ல அருமையான ஸ்டார்டிங். ஆக்சுவலாக எல்லாருடைய முத்திரைகளையும் பதிக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம். நான் ஏன் ரெட் எடுத்தோம் அப்படின்னா, எல்லாருமே இந்த உலகத்தில் இரத்த சம்பந்தமான உறவு அப்படின்றத மென்ஷன் பண்ணி யாருமே தனித்து இல்லை, என்னோட பிளட் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி நான் அதை நினச்சி அந்த கலரை சூஸ் பண்ணேன்.
எல்லாரும் வாழ்க்கையில் வீடு இருந்தாலும் வீடற்ற ஒரு நிலை வந்து வரதான் செய்யும் வாழ்க்கையில். அதாவது மனதளவில் ஃபிசிக்கலாக நமக்கு வீடு இருக்கும், பங்களா இருக்கும், என்ன வேணால் இருக்கலாம், குடிசை இருக்கும், ஏதோ ஒரு இருக்கும். ஆனால் எல்லாருடைய மனதில் ஒரு நாள் வரும் இந்த வீடற்ற ஒரு தன்மை மனதளவில் வரும்போது நம்ம இந்த தினத்தை செலிப்ரேட் பண்ணுற இவங்களோட முகத்தை நினச்சி பார்க்கும்போது நம்ம மறந்துடலான்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக அந்த யாது முறை யாவரும் கேளீர், அதுக்கு வந்து அர்த்தம் வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையாக. அதாவது வீடற்றோர் அப்படின்னு சொல்லி யாரையும் விடாமல் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் நம்மளால் நம்ம முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு அடைக்கலம் கொடுக்கலாம். அரசு சார்ந்த அதிகாரிகள்னால் இந்த மாதிரி இது பண்ணிடுறோம், அவங்க மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்க தகுதியில் என்ன முடியுமோ ஒரு மனிதனுக்கு ஒரு புகலிடம் வழங்கலான்ற முயற்சியை வந்து இன்றைக்கி எல்லாரும் உறுதிமொழியாக கூட எடுத்துக்கிட்டு மனதளவில் ஒருவரையும் நம்ம பாதிக்காத வண்ணம் அந்த சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். முதலுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் உங்களை பார்க்கறது வந்து நான் நிறைய மேடைகள் நிறைய ஃபங்க்ஷன் நான் போயிருக்கேன். அங்கே போகாத ஒரு சந்தோஷம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரும் சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இந்த குழந்தைங்க, இந்த அழகு சென்னங்க, அழகு முத்துங்க, அழகாக டான்ஸ் ஆடுறீங்க, அழகாக எக்ஸ்பிரஷன் பண்ணுறீங்க, அழகாக ரியாக்ஷன் பண்ணுறீங்க. நல்ல டேலண்ட்டு இந்த சின்ன வயசில் வந்து நல்ல டேலண்ட்டை வளர்த்துருக்கீங்க. பெரிய ஒரு நன்றி. நீங்கள் வந்து அந்த வீட்டு குழந்தைங்க இந்த வீட்டு குழந்தைங்கன்னு சொல்லுவோம்னா நம்ம வீட்டு குழந்தைங்க எங்கள் வீட்டு குழந்தைங்க நீங்கள். அதுதான் உண்மை. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெரிய கிரேட் ஃபியூச்சர் இருக்குது. அது நாளைக்கு நாளை கழிச்சு நடந்துடும் பாருங்க. கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் மிக சீக்கிரமே நடந்துடும். உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. நான் இது வரைக்கும் ஒவ்வொரு ஆசிரமம் தான் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி தான் சென்னையில் இருக்கிற மொத்த ஆசிரமத்தில் தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த டீம் கூட ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நன்றி.